ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் முதல் தடவை இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். பஹ்ரைனுக்கு இதுக்கு முன்னாடி ஆமென் 2-3 தடவை வந்திருக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்தோடு உள்ள காரியத்தில். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இப்படி ஒரு சபையை பார்த்ததில் நல்ல ஒரு ஆராதனையை அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்தார். நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி காலத்தில் நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப ஆயத்தமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு கூட வருஷம் கூடுந்தோறும் ஆண்டவருடைய வருகை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து சமீபித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அதிகமாக ஜெபத்தோட கர்த்தர் சமூகத்தில் நம்ம வர வேண்டும். அருமையான போதகரையா சொன்னது போல் என்னுடைய தம்பியும் என் குடும்பங்களும் மத்தியில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரோடு சேர்ந்து உங்களை பார்ப்பதில் நான் நிகழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் அருமையான பாஸ்டர் சொன்னது போல் சாம்ரதீஷ் திருவனந்தபுரத்தில், கேரளாவினுடைய தலைநகர் திருவனந்தபுரத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவர் கிருபையினால் தமிழிலும் மலையாளத்திலும் ஆராதனை நடந்து வருகிறது. ஆமென். இந்த இளைவனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் மனைவியும் ஆமென் ஒரு மகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளில் சந்தோஷமாக கர்த்தர் சமூகத்தில் ஆமென் ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் இன்றைக்கி உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய பெரிய அசைவாடுதல் இந்த ஹாலுக்குள்ளே இருப்பதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அழைக்காமல் ஒருவனும் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதில்லை. ஆமென். உண்மையில் நிறைய வாலிபர்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் திருவனந்தபுரத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில் நாங்கள் கர்த்தருடைய வேலையை செய்து வருகிறோம். விவித காலேஜுகளில் ஆமென் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, மெடிசின் படிக்கிறவங்க, நர்சிங் படிக்கிறவங்க, ஆமென் அநேக லா படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, இப்படி அநேக வாலிபர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த கர்த்தர் இந்த எளிவனுக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேகர்களை வாலிபர்களை கர்த்தருடைய ஊழியக்காரங்களாய் மாற்ற அநேக தேசங்களில் அவர்கள் புறப்பட்டு போய் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அநேக இயேசுவை அறியாத அநேகர்கள் ஆமென் அந்த இடத்துல கடந்து வந்து அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அவர்களை கர்த்தருக்குள்ள அபிஷேகம் பண்ண கர்த்தர் இந்த எளிவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். நான் எதற்கு இதுன்னு சொல்ல வந்தேன்னு சொன்னால் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஆமென். 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 ஸ்தோத்திரம். உண்மையில் ஆமென் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையை நான் பார்க்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பஹ்ரைனில் நான் முதல்ல வரும்போது, 2வது தடவை வரும்போது, 3வது தடவை வரும்போது, ஒவ்வொரு தடவை வரும்போது நிறைய மாற்றங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். முதல்ல நான் பார்க்கக்கூடிய டைமில் இருந்தவங்க நிறைய பேர்கள் விசுவாசத்தில் இருந்தவங்க இன்றைக்கி விசுவாசத்தில் இல்லை. சபையில் இருந்தவங்க நிறைய பேர்கள் சபையில் இல்லை. நிறைய குடும்பங்கள் பிரிந்து போனது, நிறைய சபைகள் பிரிந்து போனது, உடைந்து போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமென், நல்லா ஊழியம் செய்து கொண்டிருந்த அநேகர்கள் இந்த பூமியை விட்டு மாற்றப்பட்டு போனதை நான் பார்த்தேன். இந்த தேசத்தை விட்டு மாற்றப்பட்டு போனதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, வேறு ஆமென், ஒரு கூட்டம் ஜனங்கள் விழுந்து கொண்டு இருக்கும்போது வேறொரு புறத்தில் நான் பார்க்கும்போது ஒருபோதும் தகுதி இல்லாத ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தருடைய சபையில் ஆண்டவர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை நாட்களில் முந்தினோர் அநேகர்கள் பிந்தினோராகவும் பிந்தினோர் அநேகர்கள் முந்தினோராகவும் மாறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. பிந்தினோராய் கடந்த நம்மை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அழைத்து வேர்திரித்து சபையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். பட்டயத்துக்கு மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றதான். ஆமென், ஆமென். எத்தனையோ பேருக்கு கொரோனாவில் போயிட்டாங்க. நம்மளை விட பெரிய பெரிய ஊழியக்காரவங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் பூமியை விட்டு மாற்றப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பூமியில் வைத்திருக்கிறார்னா அதுக்குள்ள அர்த்தம் நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகை வரும்போது, ஆமென், நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, எங்கே சம்பாதிச்சிங்க, எவ்வளவு சம்பாதிச்சிங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்களா, இது ஒன்றும் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்க மாட்டார். ஒன்று கர்த்தர் கேட்பார், உனக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கூட சிந்தினேன்னு நீ எனக்காக என்ன செய்தாயின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு நம்ம மறுபடி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். இன்னைக்கு பார்த்தா அநேக சபைகளில் பிதாவின் காலத்தில் ஜனங்க பிதாவை ஏற்றுக்கொள்ளலை. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆமென், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து குமாரனுடைய காலம் இருந்தது. அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா ஜனங்கள் குமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய காலகட்டம். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவின்னு கேட்கும் போதே அவங்களுக்கு அலர்ஜி. நிறைய பேர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் பரிசுத்த ஆவியை மட்டும் பேசாதீங்க, அபிஷேகத்தை பற்றி பேசாதீங்க. ஒரு யூத் மீட்டிங்க்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை பேசும்போது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்ன வேணும்னாலும் பேசுங்க, அபிஷேகத்தை பற்றி பேசாதீங்க, எங்கள் பையங்கள்லாம் பயந்துருவாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியோடு ஜீவனோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. சபை கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. அருமையான ஊழியக்காரரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சபைக்கு தடவை தான் வர்றேன். இருந்தாலும் சபையை குறித்து ஊழியத்தை குறித்து நிறைய அருமையான தம்பி மூலமாக குடும்பம் மூலமாக கேட்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஊழியங்களை அதிகமாக கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சமயம் நமக்கு கொடுத்தல் இல்லாததினால ஆமென், நீங்கள் எல்லாரும் என் கூட நீங்கள் வாங்க, நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம கர்த்தரை துதிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேர சிந்தனைக்காக ஆமென், உபாகமத்தினுடைய புத்தகம் அதனுடைய 30வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தனையை நான் திருப்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனமும் அதனுடைய 19வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனமும் 19வது வசனமும். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு.
ஆமென். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரை என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த வசனத்துக்கு மேலே உங்கள் கையை வைத்து ஆமென் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை நேசிக்கிற ஆண்டவரை இந்த சாயங்கால நேரத்துக்காய் ஜெபிக்கிற ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக அல்லப்பா, எங்களுக்காக அல்ல, உமது நாம மகிமைப்படும்படியாக எங்கள் மத்தியில் ஒரு முறை ஆண்டவரை இறங்கி வரும்படியாக ஜெபி சீனாய் மலையில இறங்கின அந்த கர்த்தருடைய வல்லமையானது எங்க மத்தியில ஒரு முறை கூட இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த தேவ பிரசன்னம் ஒரு முறை கூட ஷபல கபலபா ரீபல் கபல ரபல கபல ரபலபா எங்களுடைய மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறி போவார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. ஷிபே கமான் நரகத்தினே ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது எல்லா அந்தகார வல்லமைகளும் இந்த தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளினுடைய சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அது முறியடிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா கவலவா வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்று நாங்கள் வாசிக்கிறது போல இந்த வார்த்தை பேசும்போது பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், சத்துருவின் கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய அதிகாரம் இன்னைக்கு எங்க மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரபா கபலபா. இந்த மீட்டிங் முடிந்து போகும்போது வந்தது போல அல்ல ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. சபை உமக்குரியது. கர்த்தர் அதனை செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிரிச்சுக்கிட்டு வர அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டு அல்லேலூயா. ஆமென். சிரிக்கக்கூடிய நேரத்தில் முகத்தில் இருக்கக்கூடிய 32,000 நாடி நரம்புகள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆகுதான். ஆமென். சிரிக்கும் போது நம்ம முகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசு எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளை அழ வைக்கும்படியாய் அவன் விரும்புகிறான். அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம சிரித்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்லிட்டும் சிரிக்கலையே. ஆமென். சிரிக்கிறவங்களுக்கு ஆயுசு கூடுதலாம். ஆமென். நான் சொல்லல, மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. ஹல்லேலூயா. நிறைய பேர் தப்பா நினைச்சு இருக்கிறாங்க. சிரிச்சா பாவம், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் இப்படியே இருப்போம்னு சொல்லி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ரிலாக்ஸா இருப்போம். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டு அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி ஆமென் நம்ம உற்சாகமா நம்ம இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரத்தில் இந்த 15வது வசனமோ 19வது வசனத்தையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு வாசிக்கும் போது அதில் 6 விதமான விஷயத்தை நமக்கு பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, மரணத்தையும் ஜீவனையும், நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் 6 காரியங்கள் சொல்றார். என்னன்னா, ஆமென், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், மரணத்தையும் ஜீவனையும், நன்மையும் தீமையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். கீழே வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, 19வது வசனத்தில் பாருங்க, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று இன்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆமென். இந்த வானத்தையும் பூமியும் நம்ம பார்க்கும்போது நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் சாட்சியா வானத்தை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. வானத்தை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காராம்? சாட்சியா வச்சிருக்கிறாராம். எதுக்கு சாட்சியா வச்சிருக்கிறார்னா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். ஆமென்.
நிறைய பேருக்கு காலையில் எந்திரிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அப்படி தானே? வெளியில் எங்கேயும் போயாச்சுன்னு சொன்னால் நல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கூட சொல்ல மாட்டான் ஆசீர்வாதமாக இருன்னு சொல்ல மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுங்களா? ஆமாம், வாயை திறந்து சந்தோஷமாக சொல்லுங்க, சீக்கிரமாக சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. காரணம், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஆசீர்வாதத்தினுடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். சிலவங்க ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, ஆண்டவரே என்னைய மட்டும் ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி யாராவது ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை உயர்த்தும் 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாலாம். ஜெபம் கேட்கப்படலை. கடைசியில் ஆண்டவர் இவன் ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்ட உடனே, ஆண்டவரே இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கண்டிப்பாக நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு தேவையெல்லாம் நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொன்னாராம். என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு ஒன்று தரும்போது உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் ரெண்டாக கொடுப்பேன். அல்லேலூயா. சரி பரவாயில்ல, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுத்துருக்கிறான். ராத்திரி, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பெரிய வீடு வேணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவன் இவருக்கு நல்ல பெரிய வீடு கிடச்சிருக்கு. அல்லேலூயா. அவன் இருந்தாலும் மனசில் சிந்த ஓடி போய் வாசலை திறந்து பார்த்துருக்குறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பார்க்கும்போது இவனுக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு, அவனுக்கு 2 வீடு வந்திருக்கு. அல்லேலூயா. மனசில் கொஞ்சம் சங்கடந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு நாள் போயிருச்சு. 2வது நாள் ஆகும்போது இவன் ஜெபம் பண்ணியிருக்கான், ஆண்டவரே மொத்தம் காலியாக இருக்கு, ஆண்டவரே மொத்தத்தில் எனக்கு ஒரு விலையுயர்ந்த ஒரு கார் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில் வாசலை திறந்து பார்க்கும்போது நல்ல விலை கூடின ஒரு கார் அங்கே வந்திருக்கு. ஆமென் ஆமென். ரொம்ப சந்தோஷம். நம்மளால அடுத்தபடியாக எங்கே பார்ப்பாரு? பக்கத்து வீடு. பக்கத்து வீடை பார்க்கும்போது எத்தனை கார் வந்திருக்கு சொல்லுங்க? 2 காரு. இவனுக்கு பொறுத்து கொள்ள முடியலை, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்படியே 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. 5வது நாள் ஆகும்போது பார்த்தான் இது சரியாகாது. 5வது நாள் ராத்திரி படுக்கும்போது நம்மளால ஜெபம் பண்ணிட்டு படுத்தோம், ஆண்டவரே எங்களை ஒரு கண்ணு குருட்டு கண்ணா போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடும். அல்லேலூயா. அவன் நிறைய பேர்களுக்குள்ள வாழ்க்கையில் அப்படிதான், என்னைய மட்டும் ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குதா? நமக்கு முன்னாடினா அது எங்கன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நீதிமொழிகளினுடைய புத்தகம் அதுக்குள்ள 18வது அதிகாரம் அதுக்குள்ள 20, 21 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கும் போது, அல்லேலூயா, எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகளினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் அதுக்குள்ள 20, 21 2 வசனம் வாசிக்கும் போது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான்,
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள்ல ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னாடி இருக்குன்னு கர்த்தர் சொன்னாரு. இங்க நம்ம பார்க்கும்போது முன்னாடி நான் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனா, நீதிமொழிகள்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, நம்முடைய நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மிகவும் முக்கியமான ஒரு டாபிக்கை நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். எனக்கு அன்பானவங்களே, அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க, ஆமே, நல்ல உபவாசம் பண்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆனா நிறைய தோல்விக, அவங்க விரும்பாத நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குது. சிலவங்க சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் நான் எவ்வளவோ தடவை நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் என்னை விட்டு மாறுதில்லை, வியாதி மாறுதில்லை, கஷ்டம் மாறுதில்லை, கடவாரம் மாறுதில்லை. எதனால நடக்கிறது? அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமென், தோல்விக்கு மேல தோல்வி. ஏன் இது நடக்கிறது? சோர்ந்து போயிடுறாங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, மரணமோ ஜீவனோ நாவினுடைய அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் யாருமே செத்து போக விரும்புவது கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், மெடிக்கல் சயின்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் காலத்தை ஒரு நாள் கூட்டுவதற்காக எவ்வளவு கோடி கொடுப்பதற்கு ஜனங்க தயாராக இருக்கிறாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஆமா. ஒரு நாள் கூட்டுறதுக்கு எவ்வளவு கோடி கொடுப்பதற்கு ஜனங்க தயாரா இருக்கிறாங்க, பிரியமானவங்களே. ஆனா பாருங்க, நிறைய பேர்கள் சின்ன வயசுலே இறந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் சாபங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ வீடுகளில் நாம் பார்க்கிற பெற்றோர்களுக்கு 40 வயசுல வந்த ஒரு வியாதி பிள்ளைகளுக்கு அதே வயதில் வருகிறது. ஜெனரேஷனல் கர்சஸ், சில பாரம்பரியமான சாபங்கள் சில குடும்பத்தை தொடருகிறது. நிறைய பேர்கள் வாலிபர்களினுடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வி, என்ன செய்தாலும் தோல்வி. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை தோல்விக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, எப்போது வெற்றியாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஆமா. ஏன் இப்படி தோல்வி வருது? எதனால இப்படி ஒரு பாரம் வருகிறது? அல்லேலூயா. சிந்திக்க வேண்டும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆமென். +2 வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் படித்தேன், மந்திர தேனியில் படித்தேன். +2 படித்து முடித்த பிறகு ஹையர் ஸ்டடீஸுக்காக நான் கர்த்தர் சுமத்தில் இருந்து நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை கேரள மாநிலத்தின் தலைநகராகிய திருவனந்தபுரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். பாஷை எனக்கு தெரியாது, ஆமென், சொந்த பந்தங்களை யாருமே எனக்கு தெரியாது. அந்த நாட்களில் கர்த்தர் என்னை அதிகமாக, கர்த்தர் என்னை அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஆமென். பாருங்க, ஆமென். அன்னைக்கு நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, ஆமென், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், மோகன்தாஸ்னு பேர்.
இந்த பையன் பாருங்க, எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லார்கிட்டையும் நல்லா பழகிக்கிடுவேன். ஆனால் இந்த பையன் ரொம்ப க்ளோஸாக என் கூட இருப்பான். காரணம், நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பன். எங்கே போனாலும் என் கூடவே வருவான். ஆவிக்குரிய காரியங்களை பேசுவோம், ஒன்றா சர்ச்சுக்கு போவோம், ஒன்றா காலேஜுக்கு போவோம், ஒன்றா திரும்ப வருவோம். எங்கே போனாலும் நாங்கள் ஒன்றா போவோம். சில டைமில் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஃபுட்டு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறது அவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கு கிடைக்கிறது நான் வாங்கிக்கிடுவேன். அப்போ அவன் 2 பேரும் அவன் 2 பேருக்கு சிங்கிள் ரூம்ஸு, ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு வேறு ரூம்ஸு இருந்தாலுமே கூட சில நேரங்களில் நாங்கள் ஒன்றாக ஜெபம் பண்ணுவோம், ஒரே ரூமில் படுத்து தூங்குவோம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். தம்பியை மாதிரி அண்ணனை மாதிரி நான் பழகினேன். ஆமென். கடைசியில் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த தம்பிக்கு ஒரு பேப்பர் கிடைக்கல. அவன் ரூமில் உட்காந்து அவன் படித்து கொண்டு இருக்கிறான். நல்ல ராத்திரி 12 மணி வரைக்கும் அவன் உட்காந்து படிச்சிருக்கிறான். மறுநாளைக்கு காலையில் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா படுத்து தூங்கினவன் அதிகாலையில் 2 மணி ஆகக்கூடிய நேரத்தில் அம்மானு ஒரு சத்தம். அமேன். கூட இருக்கக்கூடிய ரூம்மேட்ஸ் எல்லாரும் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் அமேன் கட்டில் படுத்திருந்த பையன் கீழே விழுந்து கிடந்து இருக்கான். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிர் போயிருச்சு. அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமா இருந்தவன், நல்ல சந்தோஷமா இருந்தவன், நல்ல ஜெபிக்கக்கூடிய பையன். அவன் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது? ஒரு நாள் காலையில 3 மணிக்கு அவன் சிலவங்க என் ரூமை வந்து டோரை தட்டுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்து இருக்கக்கூடிய மோகன்தாஸ் இறந்து போயிட்டான்னு. என்னால நம்ப முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்ச்சரியில் போய் உன்னுடைய பாடியை பார்க்கும்போது என் கையும் காலெல்லாம் நடுங்குது. எனக்குள்ளுக்க ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டானது. விசுவாசத்தில் வந்த நேரம், நான் ஜெபிக்கக்கூடிய நேரம், கர்த்தரோடு அட்டாச் ஆகக்கூடிய நேரம், ஆமென், என் மனத்தில் ஒரு கேள்வி வந்தது. இவனுக்கு இப்படி ஒரு திடீர் மரணம் உண்டானால் நாளைக்கு எனக்கும் அது சம்பவிக்கலாம். காரணம் என்னன்னா, அவனை மாதிரியே நானும் இருக்கிறேன், அவனை மாதிரியே நானும் படிக்கிறேன், அவனை மாதிரியே நானும் ஜெபிக்கிறேன், அவன் போற அதே சர்ச்சுக்கு நான் போறேன். அவனுக்கு 3 அவன் சகோதரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு 3 சகோதரர்கள். என்னுடைய மனத்தில் ஒரு பயம் உண்டாக தொடங்கினது. அன்றைக்கு முதல் நான் கேட்க தொடங்கினேன், ஆண்டவரே ஏன் இந்த பையன் இறந்து போனா, எதனால இவன் இறந்து போயிட்டான்? அல்லேலூயா. ஆமென். மெடிக்கல் சயின்ஸில் நிறைய பேர் கிட்ட கேட்கும்போது அவன் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தின போதகர் சொன்னார், அவனுடைய வயசு அவ்வளவுதான், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஆனால் அந்த வார்த்தையில் எனக்கு திருப்தி ஆகலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருத்தவங்களையும் கர்த்தர் பிடிப்பதற்கு ஆமென் ஏதாவது ஒரு விஷயத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அப்படித்தானே? அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், நான் திரும்ப அழுது ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு மோகன்தாஸ் இறந்துட்டானா நாளைக்கு ஒருவேளை எனக்கு அது சம்பவிக்கலாம். மோகன்தாஸுக்கு ஏன் இது நடந்தது? அல்லேலூயா. ஆமென். அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடந்தது, முடிச்சு வரக்கூடிய டைமில் என்னுடைய சிந்தனை முழுவது இது, ஏன் இவனுக்கு இப்படி சம்பவித்தது? கூட இருக்கக்கூடியவங்க ஆமென், அந்த ஃபியூனரல் முடிச்சு வந்த கொஞ்சம் கிளாஸ்மேட்ஸ் பிள்ளைங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நல்ல பையன், நல்ல ஜெபிக்கிற பையன் போயிட்டான். கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை மட்டும் சொல்றா, சும்மா இல்லை, அவன் இருக்கக்கூடிய நாளில் ஒரு தடவை கூட வாயை திறந்து அவன் நல்லது பேசினதே இல்லை. கேட்குறீங்களா? கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நல்லா ஜெபிப்பான், நல்லா ஆராதிப்பான், நல்லா கை தட்டுவான், ஆனா ஒரு தடவை கூட நல்லது சொல்லுங்க பேசினது இல்லை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள நாவுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தந்து இருக்கிறார்.
நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், ஆராதிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால், நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதை நீ மறந்து விடாத. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு எதுவும் பேசலாம், ஆனா உனக்கு எதையும் பேச முடியாது. வானத்தையும் பூமியும் ஆண்டவர் படைக்கக்கூடிய நேரத்தில் வாக்கின் கோலினால ஆண்டவர் படைத்தார். வானத்தையும் பூமியும் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? அக்டோபஸ் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். ஆமென். பெரிய பெரிய ஆமென் யானைய ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். மரம் செடி கொடிகளை ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருந்தது. ஆமென். மனுஷனை உண்டாக்கக்கூடிய நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் எந்த வார்த்தையினால ஆமென் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரோ அதே சுவாசத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு தந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளு, எந்த வார்த்தையினால ஆண்டவர் சிலதை உண்டாக்கினாரோ அதே சுவாசம் நமக்குள்ள இருப்பது வரைக்கும் நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆராதிக்கிற பிள்ளைங்க, உன்னுடைய வார்த்தைகளை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய வார்த்தை சிலதை உண்டாக்குகிறது. அதே நேரத்தில் அறியாமல் பேசக்கூடிய சில வார்த்தைகள் சிலதை உடைத்து கொண்டு இருக்கிறது. ஷபா கவலவா ரீபல் கவலவா அண்டல் கவல ரிகசியா. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்களினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில தோல்விகளுக்கு காரணம் கடந்து போன நாட்களில் அறிந்தோ அறியாமலோ நீ பேசி போன சில வார்த்தைகளாக இருக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப கவரவா. வார்த்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. வார்த்தை குறித்து ஷபா ரமனே அல்கா ரகசிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய வார்த்தையை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஆமென். மரணமோ ஜீவனோ ஆசீர்வாதமோ சாபமோ வாவினுடைய அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நீ மரணத்தை பேசினா உன் வாழ்க்கையில் நடப்பது மரணம், சாபத்தை பேசினா உன் வாழ்க்கையில் நடப்பது சாபம். நீ ஆசீர்வாதத்தை பேசினா உன் வாழ்க்கையில அறுவடை செய்வது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நமக்குள்ள வார்த்தை விதையம். நம்ம வார்த்தை என்னதுங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. விதை. ஒரு வார்த்தை சொல்லும் போது நல்லா புரிந்து கொள்ளு, நீ ஒரு விதைய ஒழுக்க போடுற. இன்னைக்கு நீ என்னத்தை நீ போடுறியோ நாளைக்கு நீ அதத்தையும் அறுப்ப. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பலாப்பழத்தினுடைய விதைய நான் இன்னைக்கு விட்டு விதைக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? பலாப்பழத்தை விதைச்சா எனக்கு பலாப்பழம் தான் கிடைக்கும். மாம்பழத்தினுடைய கொட்டையை போட்டா மாம்பழம் தான் வளரும். இன்னைக்கு நீ என்னத்தை விதைக்கிறையோ அதை நீ நாளைக்கு அறுக்க போகிற. அறியாம கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாயில சாபத்தின் வார்த்தைகள் வரக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்த்து இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கையில தோல்வியை அறுப்பதற்கு காரணம் அறியாமல் பேசக்கூடிய சில வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஷபா கமனமா அண்டல் கபலவா. இந்த சபைக்கு வரும்போது ஆமென், கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறா, இது உள்ளுக்கு நிறைய பேர்களை கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ரொபோ கமன ரகசியா. அநேகர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ரீதா ரகசியா. தேசத்தின் பல பகுதிகளில் அநேகர்களை கர்த்தர் பவுலை அனுப்புனது போல ஆண்டவர் அனுப்பும்படியாய் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சில கெட்டுகளை உடைக்க கூடிய அதிகாரம் உள்ள வாலிபர்களை கர்த்தர் இந்த சபையில ஆண்டவர் வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஷபா கபலவா
ரீஜா ரபலவா, உன்னை குறித்து என் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ சாதாரணமா இந்த இடத்துல வரல, நீ சாதாரணமா இந்த இடத்துல வரல. நான் சும்மா பேசலைங்க. அடலா ரகசியா. ஆமென். ஆண்டவருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பட்டணத்தில் வந்து நான் என்னதெல்லாம் சொல்லிட்டு போனேனோ, எளியவன் மூலமா ஆண்டவர் என்னதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாவற்றையும் நான் இன்னைக்கு அறுக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது சங்கடங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ருஜா நரகசியம். அநேக வீடுகளுக்கு போயிருக்கிற, அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிற, அநேகர்களோடு நான் பேசி இருக்கிற. உனக்கு ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு, ஆண்டவர் உன்னை அழைக்கிறா, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவான்னு சொல்லும்போது சிலவங்க சிரிச்சு இருக்கிறாங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு பிறகு அதே இடங்களுக்கு போகும்போது அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மூணாரில் வீட்டில் ஆராதனை நடக்கக்கூடிய டைமில் மூணாறில் இருக்கக்கூடிய ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் ஒரு கீயை விட்டுட்டு போயிட்டான். அதை எடுக்கிறதுக்கு வர்றான். ஆண்டவர் அவங்க கூட பேசினாரு. அல்லேலூயா. நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். உன்னுடைய பட்டணத்தில் நீ இருக்கக்கூடிய ஹோம் டவுனில் நான் உன்னை பயன்படுத்துவேன். அநேக வாலிபர்களை எனக்காக அறுவடை செய்வாயின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் கேட்டுட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு சபைக்கு வரல. அல்லேலூயா. ஆமென். வருஷங்கள் கழிந்தது. மூணாருக்கு போகக்கூடிய டைமில் அல்லேலூயா. ஆமென். ஒரு பையன் ஓடி வர்றான். என்னை கட்டிப்பிடிச்சு அண்ணான்னு சொல்லி பேசுகிறான். இத்தனை வருஷமா உங்களுக்குள்ள நம்பரை நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு யாருன்னு சொல்லி புரியலை. கேட்கும்போது சொன்னான், என் பர்தே ரோபின், வருஷங்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் ஒரு சாவியை தேடி நான் வந்தேன் அந்த பில்டிங்க்கு. என்கிட்ட கர்த்தர் உங்க மூலமா பேசினார். இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால ஆமென் ஒரு பெரிய சபையினுடைய தலைவராய் போதகராய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு கீழே அநேக பிரான்ச்சுகள் இருக்கிறது. அல்லேலூயா. கார்த்திக் அமலையோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஆமென் செய்து கொண்டு இருக்கிறார். பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவன் மூலமாக ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிற உடைந்து போன குடும்பம், உடைஞ்சு போன நிறைய பேர்களை பார்த்து ஆமென் பேசின ஒரு கரபா ஆமென் அல்லேலூயா. தற்கொலைக்கு போன நிறைய பேர்களோடு கர்த்தர் பேசினார். இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய வேலைகளை அந்த பட்டணங்களில் செய்து வருகிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, உன்னை குறித்து என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாட்கள் வரும், நாட்கள் வரும். இந்த சபையில் அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று தேவாவியானவர் சொல்லுகிறார். நிறைய பேர்களை கர்த்தர் ஊழியத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிசாசோடு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையுள்ள அநேகர்களை கர்த்தர் இதற்குள்ள அழைத்து இருக்கிறார். கைகளை சொட்டி என்னுடைய ஆண்டவரை வந்து துதிப்போமா. அந்த கர்த்தர் அவர் நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் பெரியவர். ஹalleluya. ஹalleluya. ஷபகவரவ. ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Oh, thank you, man. Thank you, Jesus. Hallelujah. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சீக்கிரமாக சொல்கிறதா இருந்தா ஆமென் ஆமென். வசனத்தில் வாசிக்கும் போது நிறைய தெளிவுகளை நமக்கு பார்க்க முடியும். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது விசுவாசிகளினுடைய பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனோடு சொன்னார், ஆபிரகாமே, உன்னுடைய புத்திரனோ உன்னுடைய ஏகசுதானோ ஆமென் அல்லேலூயா உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக மோரியா மலையில நீ பலியிட வேண்டும் கர்த்தர் சொன்னார்.
ஹல்லேலூயா. அவன் பலியிட போகக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே வேலைக்காரர்களை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறான், நீங்கள் இங்கே இருங்க, நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு உங்களுக்கு இடத்திற்கு திரும்பி வருவோம். அப்பாவும் மகனும் போறாங்க. அப்பா மகனை பலியிட்டா அவன் சொல்லணும், எப்படிதான் சொல்லணும், பலியிட்டு நான் திரும்ப வருவேன். ஆனா பாருங்க, ஆபிரகாம் வந்து சொல்றான், ஆமே நானும் என்னுடைய குமாரனும் ஆண்டவருக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் லேகனம் 11வது அதிகாரத்தில் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கும். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். என் பிள்ளை இறந்து போனாலும் என்னுடைய ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவார். எத்தனை பேர்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது? உன்னை அழைத்த கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ள கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆராதிக்கிற கர்த்தர் உயிரை எடுக்கிற கர்த்தர் இல்ல, உனக்காக உயிரை கொடுத்த கர்த்தர். நீ ஆராதிக்கிற கர்த்தர் நஷ்டத்தின் கர்த்தர் அல்ல, அவர் லாபத்தின் கர்த்தர். ஜெபிக்கிற ஆபிரகாமே, காத்திருக்கிற ஆபிரகாமே, நீ வெட்கப்பட்டு போவது என் ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நிமித்தம், கர்த்தரி நிமித்தம் உன் வாழ்க்கையில எதையாவது நீ இழந்தன்னு சொன்னா பல மடங்காய் ஆண்டவர் உனக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஷபா கபலபா ரீபல் கபலபா அண்டல் கபல ரகசியா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிய சமூகத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் நீ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நீ கேட்கவில்லை, தேவ வல்லமை இங்க அசைவாடி கொண்டே இருக்கிறது. ஷபா கபலபா ரீபல் கபலபா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு சில இழப்புகள், சில நஷ்டங்கள் வந்த சிலரை நான் இங்க பார்க்கிறேன். மடங்குகளாக கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். விசுவாசிக்கிறையா? விசுவாசித்தனா ஆமென் சொல்லலாம். ஜபல் கபலபா. ஹல்லேலூயா. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் என்ன சொல்றா? சற்றாகிலும் வைத்தியர்களினால அவள் குணமடையாமல் அவள் வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறாள். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகில தொட்டால் சொஸ்தமாவேன் என்று அசிங்க என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்று சொல்லி. கேட்குறீங்களா? 12 வருஷம் பெருமாடு உள்ள ஸ்திரீ அவள் சௌக்கியமாவதற்கு காரணம், இயேசு கிட்ட வரும்போது அவள் சொல்லிக்கிட்டே வர்றா, ஆண்டவர்கிட்ட வரப்போகிற, இயேசு கிட்ட வரப்போகிற, என் வியாதி மாறப்போகிறது. அவள் வாயில சொன்னா. இன்னைக்கு நீ சொல்லுவியா? ஆராதனைக்கு வரப்போகிற, ஜெபிக்க போகிற, ஆண்டவரை துதிக்க போகிற, என் தோல்வி அது ஜெயமாக மாறும். ஷகாராபா அண்டா கவலவா. என் பலகீனம் மாறும். என் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ என்னத்தை சொன்னாலோ அது அவள் அறுவடை செய்தாள். ஹல்லேலூயா. ரூபா கபலவா. ஹல்லேலூயா. அறிந்தோ அறியாமலோ தவறான வார்த்தைகள் வாயில வரக்கூடாது. நிறைய வீடுகளில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மோசமாக போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் பேசக்கூடிய வார்த்தை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 3 பிள்ளைங்க. ஆமாம், அப்போ கேட்டேன், சிஸ்டர் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? சிஸ்டர் சொன்னாங்க, என் மூத்த பிள்ளை
என்னைய மாதிரி இன்டெலிஜென்ட், நல்லா படிப்பான். 3வது பிள்ளையை கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, அவரை மாதிரி எங்கள் வீட்டுக்கார மாதிரி. அவன் படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ரொம்ப ஞானம் பாருங்க பாஸ்டர், ரொம்ப புத்திசாலி. அல்லேலூயா. நான் கேட்டேன், சிஸ்டர் 3 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க, 2 பேரை சொன்னீங்களே, ஒரு ஆளை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்ன சொல்ல பாஸ்டர், 3வது ஒன்று இருக்குது, எந்த காலத்தில் என் தலையில் வந்துச்சு, அதை பெற்றதுக்கு சொல்லுங்களா, அதை பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்லை பெற்று இருக்கலாம், அது பிள்ளையே இல்லை, குட்டி பிசாசு, சொல்றது ஒண்ணுமே செய்யாதுங்க, அதெல்லாம் தேராது பாஸ்டர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் கேட்கிறேன், பெற்றோர்களே, யாராவது உங்க பிள்ளைங்க குட்டி பிசாசா மாற நீங்க விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்களா? சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. சொல்லாதீங்க, தெரியாம கூட சொல்லாதீங்க. ஆமென். பிள்ளைங்களுக்கு மேல ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லுங்க, இன்னையில இருந்து பேசுங்க, நல்லது பேசுங்க. சிலவங்க கேட்பாங்க, ஏ ஆமென், அந்த மகளை இந்த மகளை எங்க போய் கடக்குற, சொல்லாதீங்க. அல்லேலூயா. வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பைபிளில் நம்ம வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நிறைய ஆமென் காரியத்தை நமக்கு சொல்ல முடியும். யாக்கோபுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி ஆகிய ராகேல் தன்னுடைய தகப்பனாரினுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். வரக்கூடிய வழியில லாபான் கேட்கிறா, என் விக்கிரகம் எங்க? கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுகிறான், உன்னுடைய விக்கிரகத்தை யாரிடத்துல உன்னுடைய தேவர்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். கேட்கிறீங்களா? தன்னுடைய கணவனார் சொந்த மனைவி அந்த விக்கிரகத்தை எடுத்து இருக்கிறாள்னு சொல்லி தெரியாததுனால தெரியாம ஒரு சாபத்தின் வார்த்தையை போடுகிறான் யாக்கோபு. ஆமென். சில அதிகாரங்கள் கழித்து நம்ம வாசிக்கும் போது அவனுக்கு 2 மனைவிக. ஆமென். யாரெல்லாம்? ராகேலும் லேயாளும். எந்த மனைவியை ரொம்ப நேசித்தானோ, எந்த மனைவிக்காக 14 வருஷம் பாடுபட்டானோ, அந்த மனைவி பாதி வழியிலே அவள் இறந்து போய்விட்டாள். சாமுவேலினுடைய புத்தகத்தில் வேறொரு மனுஷனை பார்க்கிறோம். ஆமென். சவுலினுடைய குமாரன் ஆகிய யோனத்தான், ஆண்டவருடைய பிள்ளைங்க சவுலு அவன் கூட இருக்கிறவங்களும் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் 14வது அதிகாரம் அதுக்குள்ள 24வது வசனத்தில் போட்டிருக்கு. அல்லேலூயா. சவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், பெலிஸ்தரோடு நான் யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் சாயங்காலம் வரைக்கும் பொறுத்திராமல் எவன் போஜனம் பண்ணுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை அப்பா போட்ட சாபம் யாருக்கு தெரியாது? மகனாகிய யோனத்தானுக்கு தெரியாது. அவன் வர்ற வழியில ஒரு தேன்கூட்டை எடுத்து வாயில வச்சு ருசி பார்த்தான். வசனம் சொல்லுகிறது, சில அதிகாரங்கள் கழிந்து நம்ம பார்க்கிறோம், இளம் வயதில் சவுலினுடைய ஒரே குமாரனாகிய யோனத்தான் இறந்து போனான். அல்லேலூயா. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நிறைய பிள்ளைங்க இறந்து போறாங்க. காரணம் மாதாபிதாக்கள் போடக்கூடிய, தெரியாமல் போடக்கூடிய சாபம். அல்லேலூயா. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்கம்மா, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்கல. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஒலிவ மர பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல வளருவாங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க பிள்ளைங்களை, ஆசீர்வதிங்க. சிலவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கெட்டு இருக்கிற, சொந்தம் சபிக்கக்கூடிய சிலவங்களை பார்த்துருக்கிறேன். தன்னைத்தான் சபிக்கிறது சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே முடியாது, என் வாழ்க்கையே போச்சு, நாசமா போச்சு, முன்னேற முடியாது. ஒரு பரீட்சையில் தோத்தா போதும், 10 சப்ஜெக்ட் இருக்கும், 9 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகியிருப்பான், ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். நான் சொல்லுவான், போச்சு, வாழ்க்கையே போச்சு, தொலைஞ்சிச்சு போச்சு. சொல்லாத. ஹல்லேலூயா. 9 பாஸ் பண்ண கர்த்தர் உனக்கு உதவி செய்தாரு. ஆமென். தெரியாம கூட நம்ம வாயில மோசமான வார்த்தைகள் வரக்கூடாது. ஆகி டேவிஸ்ங்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் யூத் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, அவர் ஒரு நாள் காரிடாரில் நடந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் யூத்துக கூடி இருந்து பேசும்போது ஒரு வாலிப சகோதரி சொல்லியிருக்கா, பக்க வீட்டுக்காரியை பார்த்து, வேணாலும் பார்த்துக்கா, எங்குள்ள குணத்துக்கு எனக்கு வாய்க்கிறவன் மொரடனாதே இருப்பான். அல்லேலூயா. இதை கேட்ட ஊழியக்காரர் ஆமென் அப்படின்னு இருக்கார். இதை கேட்ட உடனே இந்த அம்மா ஓடி வந்து, பாஸ்டர் நீங்க என்ன சொன்னீங்க? பாஸ்டர் சொன்னார், அம்மா என்கிட்ட ஏன் கோபப்படுற? நீ என்னத்தை சொன்னியோ அதத்தே நான் ஒரு தடவை கூட சொன்னேன். அல்லேலூயா. ஆமென்னு சொன்னா அப்படியே ஆக கடவுள். நல்லா பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா ஆமென்னு சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 வசனத்தில் போட்டு இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கேட்குறீங்களா? காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நான் புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாராம், ஆண்டவரே நான் படிக்கவே முடியாது, உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு ஆமென்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவரே சின்ன வயிற்றுல வேதனை வருது, கேன்சரா இருக்கும்னு தோணுது, ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? சொல்லுங்கம்மா. ஆமென்னு சொன்னா நம்ம வாழ்க்கை என்னவா மாறும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் காலையில் எந்திரிச்சு சொல்ற, ஆண்டவரே இந்த நாளை தந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் மென்மேலும் பலப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆம் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவரே என்னுடைய தோல்வியெல்லாம் நீங்க ஜெயமா மாட்டுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆமென்னு சொல்லுவார். என்னுடைய சந்ததி பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களிலும் என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா. நல்ல பார்த்துக்கா, உன்னுடைய ஆசீர்வாதம் சாபம் உன் வாயில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கச்சி, தம்பி, பிரதர்ஸ், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாவுல தந்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் ஆமென் சோத்திரம். ஆமென். வேவு பார்க்க, தேசத்தை வேவு பார்க்க 12 பேர் போனாங்க. 12 பேர் தேசத்தை வேவு பார்த்துட்டு ஓடி வந்து சொல்றாங்க, ஆமென், 10 பேர் சொல்றாங்க, கானான் தேசத்துக்கு போக முடியாது, நமக்கு அதனை சொந்தமாக்க முடியாதுன்னாங்க. ஆனா 2 பேர் சொன்னாங்க, நமக்கு அங்க போக முடியும். ஆண்டவர் சொன்னாரு, முடியாதுன்னு சொன்ன ஒருத்தன் கூட அங்க போக மாட்டான். அல்லேலூயா. முடியும்னு சொல்றவனை அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போவேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என்னால முடியாது முடியாதுன்னு நீ சொன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீ சொல்லுவியா, என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனனோ தன்னை பலவான் என்று சொல்லுவானாக, அன்னகனோ தன்னை பட்டமரம் என்று சொல்லானாக. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லு, பலவீனனா இருந்தாலும் என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே, சொல்லுங்கம்மா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
தாவீது சொன்னது போல என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதினால் ஆமென் ஒரு பதிலை நான் தாண்டுவேன், ஆண்டவருக்காக அதிசயத்தை செய்வேன். கொஞ்சம் எந்திரிச்சு போமா, எல்லாரும் எந்திரிச்சு போமா. ஒரு பெரிய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்குகிறது, ஒரு பெரிய மகிமை இந்த வேளையில் இறங்குகிறது. அல்லேலூயா. ஓ thank you Jesus. அல்லேலூயா அல்லேலூயா. ரபா கமனா அண்டல் கவல ரிபலவா அடல் கவல ரபலவா ஆடா ரகசிய ஆசீர்வாதமோ சாபமோ நன்மையோ தீமையும் ஆமென் மரணமோ ஜீவனோ ஆண்டவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, அறிந்தோ அறியாமலோ உன் வாயில தவறான வார்த்தைகள் வந்திருக்கா, நெகட்டிவான வார்த்தை வந்திருக்கா, நீ சொல்லு, ஆண்டவரே என் புத்தி இல்லாத காலத்தில் தெரியாம பேசின வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். இந்த ஜெபம் முடியதுக்கு சில மினிட் மாத்திரம் இருக்கும்போது நீ சொல்லு, ராகாவலவா அண்டல் கவலவா ரீபல் கவலவா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், சபிப்பதற்காக அல்ல. ரிகானா ரபாஷேனா ரிபாகாமானா ரிடானா ரகாலவா. அல்லேலூயா. உன் பலகீனம், நிறைய பலகீனம் இருக்கலாம், பலகீனத்தை குறித்தே நீ பேச கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா. பலகீனத்தை பிசாசு கொண்டு வருவதற்கு காரணம் ஆமென், நீ உன் பலகீனத்தையே பற்றி பேசும்படி பிசாசு விரும்புகிறார். நீ சொல்லு, பலகீனத்தை நான் பேச மாட்டேன், என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவை பற்றி நான் பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. நிமிஷம் பாருங்க, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, எங்களோட சுகர் 200 இருக்கும்பாங்க, 500 இருப்புங்கும்பாங்க, எங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாங்க, என்னோட கொலஸ்ட்ரால் ஆமென் 250 இருக்குமாங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. சுகர் உனக்குள்ளது இல்லை, கொலஸ்ட்ரால் உனக்குள்ளது இல்லை, பிசாசு கொண்டு வந்த வியாதியை உனக்குன்னு சொல்லி உரிமை பாராட்டாத. அல்லேலூயா. நீ சொல்லு, நான் கர்த்தருடைய பிள்ளை, வியாதி எனக்குள்ளது அல்ல, பலகீனம் எனக்குள்ளது அல்ல, ரோகம் எனக்குள்ளது அல்ல. கண்களை மூடா, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், ஒரு பெரிய மகிமை இறங்கட்டும், வியாதிகள் எல்லாம் மாறட்டும், பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும், தோல்விகள் எல்லாம் மாறட்டும், சத்துருவின் போராட்டம் எல்லாரும் அல்லேலூயா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களில் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, அந்தகார வல்லமைகள் உடைக்கப்படுவதாக, இருட்டின் போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக. ஒரு நாவின் அதிகாரம் ஆண்டவரே எங்க சபையில இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya. ரபா கபலவா ரீபல் கபலவா. அந்நிய பாஷையில் எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ ரே கமானா அண்டல் கபலரபா அடல் கபல ரீபல ரபலவா. எல்லா பலகீனங்களும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. எல்லைகள் விரிவாக மாறட்டும், சபையின் எல்லைகள் விரிவாக மாறட்டும், ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக மாறட்டும். சில கெட்டுகள் உடைவதை நான் பார்க்கிறேன். ரீபா கமா நேரே அண்டா தீனா சகல் கபலவா ரீபல் கபல ரபலவா. சில வழிகள் திறந்து வருவதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. சில புதிய ஆத்துமாக்கள் வராதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே உடைந்து போய் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை வீசு, ஆமென், விரிவாக்குங்க, ஊழியக்காரனை பலப்படுத்துங்க, வல்லமையா பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை கொடுங்க. ஹalleluya. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, என் தேவன் அப்படி செய்த பெரிய கிருபைக்கு நன்றி. எங்களை முழுவதும் தாழ்த்தி பெருமையாக்கி பாதத்தில் தெரிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் பெரியவர். இந்த வாய்ப்பை தந்த ஊழியக்காரனோடு சபையோடு எல்லாரோடும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன், எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமாக மீண்டும் காணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.